கிட்டத்தட்ட மொத்தம் இதுக்கு எவ்வளோ செலவாச்சு? 500, 600, 700 750 ரூபா 850 ரூபா பக்கம் செலவுங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணிடாதீங்க முடிஞ்ச. வணக்கம், நான் உங்கள் சக்தி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு சம்பவம் ஆயிடுச்சுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்கையே மிஸ் பண்ணிட்டேன் நான். ஆக்சுவலி அதை நான் மிஸ் பண்ணல, தம்பி எடுத்துகிட்டு போயிருந்தான். அவன் கொடுத்தேன்னு சொல்கிறான். ஆனால் எனக்கு எங்கே வச்சேன் என்ன ஏதுன்னு ஞாபகமே சுத்தமாக கிடையாது. அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் பக்கம் நான் வீடியோவே போடல, ஷூட்டு எங்கேயுமே எடுக்கவும் போகல. பிளான் பண்ணி வச்சுருந்த எல்லா கண்டென்ட்டையுமே அப்படியே ஓரமாக வச்சுட்டு அப்படியே இந்த ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே, இன்றைக்கி உட்காந்தே இருந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது, இன்றைக்கி போய் நம்மளே வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்ல வேளை சைலாக் போடாமல் வச்சுருந்தேன். ஸோ சைலாக்லாம் போடல. இப்போ போய் நம்ம வண்டி தள்ளிட்டே தான் போகணும். தள்ளிட்டே போய் கீ போட்டு வந்துடலாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான நல்லா போட்டுக்கோங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகிறேன். இப்போ வாங்க சேர்ந்து தள்ளிட்டு போகலாம். போமா வாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1-2 நாள் பக்கம் சரியாக எடுக்கலைன்னா என்ன மாதிரி இருக்க பாருங்க. சாலி பழசா இதான் நிலமை. காற்று வேறு இல்லைங்க. பாட்டி வச்சுருந்தோம்ல சென்டர் ஸ்டாண்டு படாமல் விட்டதுக்கு டயர்லேயும் ஏர் குறைஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க. பெட்ரோல் பங்க்கில் வந்து காற்றடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். நம்ம நேரத்துக்கு நம்ம ஃப்ரெண்டு வந்தான். போச்சுடா, சிக்னல் போட்டான். போட முன்னாடி போ. அப்படியே இந்த சைடு வந்துடு. வா அப்படியே வா. வண்டியை டோக் பண்ணுறதெல்லாம் கால்லாம் அப்படியே வலிக்குங்க. அது டோக் பண்ணுற பசங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். இப்போ கிட்டத்தட்ட பிரேக் அடிக்காரா, இந்த பிரேக் அது டக்குன்னு பிரேக் அடிச்சிட்டாங்க. மாப்பிள்ள நீ பாட்டு பிரேக் அடிச்சுன்னு வச்சுக்கவே கால் உடஞ்சிருண்டி. அப்புறம் நீ ஸ்லோ பண்ணும்போது நானே ஸ்லோ பண்ணிடுறேன் முன்னாடி பார்த்து. அப்போ நீ மெதுவாக அடிச்சுக்க. இல்லை பிரேக் அடிக்கிற மாதிரி இருந்தால் கையை காமிச்சிரு. அவ்வளோதான். அப்புறம் கால் டயங்கின்னு போயிடும். அப்புறம் போய் இடிச்சு கீழே விழ வேண்டியதாங்க. ஜியா நினப்பா என்னை போட்டு நீ இப்போல்லாம் ரொம்ப இது பண்ணிட்டாடா அப்படின்னு. அது பயப்படுவானா. இப்போ வந்து வண்டி எடுக்க போகும்போது அப்படிதான், எனக்கு டோக் பண்ண தெரியாதுன்னு என்கிட்ட கொடுத்துட்டான். உடனே அந்த பரசுராம் பேக்கரி இருக்குல்ல, அதை லெஃப்ட்டு வளைஞ்சிரு. அந்த எல்லோ கலர் வெஹிக்கிள் நிற்கிது அதுக்கு முன்னாடி. இங்கிட்டு வா, இந்த சைடு வாடா. ஐயோ, லெஃப்ட்டு ரைட்டு தெரியாமல் இருக்காங்க. அந்த போர்டுக்குள்ளே அதுக்கு முன்னாடி அது அவ்வளோதாங்க. சாவி போடுற கடைக்கு வந்தாச்சு. சரிங்க, நான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். சரி நண்பா, ரொம்ப நன்றி. பாய் பார்த்துப்போ. போயிட்டு வந்துடுறேன். இப்பெல்லாம் வண்டி ஓட்டணும்னு நினச்சி கூட பார்க்கலடா சித்தப்பா. போயிட்டு வந்துடுறேன். கிட்டத்தட்ட 2 நாள் ஆச்சுடா வண்டி ஓட்டியே. இப்போ வர்றான் இந்த நிலைமையில ஓட்டிகிட்டு இருக்கேன்டா. இப்படி ஓட்டுற அவ்வளோதாங்க. வண்டியை பார்த்தீங்களா, நம்ம ஜியாவை என்ன நிலைமையை கொண்டு வந்துட்டு இருக்கேன்னு பாருங்க. நீ வண்டியை ரெடி பண்ணிட்டு அப்படியே கோயிலுக்கு போக போகிறேன்டா, வரியா? அவ்வளோதான். நீ ரொம்ப கண் திஷ்டி அதிகமாக இருக்கு போல். ஸோ ஜியாவை நான் இந்த நிலைமையில ஓட்டுவே நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. சார் நான் கூட சாய் போட்டோன்னே எடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சா, அவர் போய் லாக் செட்டை கழட்டுன்னுட்டார். லாக் செட்லாம் கழட்டுறதுக்கு இங்கேருந்து எங்கேயா போகிறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்புறம் அப்படி இப்படின்னு தேடி நம்பர் அப்படியே கண்டுபிடிச்சிட்டேன். நான் கண்டுபிடிச்சிட்டு அந்த மாதிரி நம்பர் சொன்னேன்னா 2097 சம்திங் 2697 இருந்துச்சு. அவர்கிட்ட நீங்கள் நான் ஒரு கடை சொல்கிறேன், அங்கே போங்க, அங்கே போயிட்டு நீங்கள் சாய் ஃபஸ்ட்டு போட்டு வாங்க, போட்டு வந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் என்கிட்ட காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு பாடம். எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் தான். கீயை பத்திரமா வச்சுக்கோங்க. ஒரு கீ தொலைஞ்சி போச்சுன்னா, நான் அப்போவே ஸ்பேர் கீ போட்டு வச்சுருந்தா இந்த பிரச்சனை இருந்திருக்காது.
ஐயோ பாருங்க, நான் ஏதோ தப்பான வழியில் வந்துட்டுருக்கேங்க. ஃபோன் பண்ணி எனக்கு அந்த ஃபஸ்ட் காப்பி போட்டா இங்கே பாருங்க, எத்தனை வண்டி டெலிவரின்னு இன்னைக்கு. எக்கச்சக்கமான வண்டி டெலிவரி ஆகுதுங்க. அதான் இன்னைக்கு ஆடி 18 இல்லைங்க, இன்றைக்கி தான் நம்ம அப்பா வண்டி எடுத்து 1 இயர் கம்ப்ளீட் ஆச்சு. சீசியா சாரிசியா நம்ம எல்லாமே வாங்குவாங்க, எல்லாமே புது பொருள் எல்லாம் வாங்குவாங்க. அது அச்சய திருதி, அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் தெரியாது. சரி சாரிசியா ஒன்று இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டேன். சரி, நான் சின்ன வேலையாக இருக்கும் உடனே சாவி போட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சா இவ்வளோ பெரிய வேலை இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, எதிர்பார்க்கவும் இல்லைங்க. இப்போ அதாடா, அதுவா கடை? சாரா ஒர்க் ஷாப்புக்குள்ள வண்டி ஏற்றிட்டு இருக்கேன்டா. சாவி கடைக்கு வந்துட்டு ஒர்க் ஷாப்புக்குள்ள வண்டி ஏற்றிட்டு இருக்கீங்க. ஸோ நான் என்ன ஏன்னு பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. கை சாவி அமர்த்த போகுதுடா. ஸோ இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணவங்க அந்த சாவி கல்ல கிட்டத்தட்ட ஒரு 2-3 தடவை கீ மாற்றி பார்த்துட்டோம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி ரெண்டுமே செட் ஆகலை. ஸோ நீ டேரெக்டாக நீங்கள் சிம்மக்கல் தான் போகணுன்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு கடையோட லொக்கேஷன் போட்டு கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். கடுப்பாக வருது, ஒரு பக்கம் கடுப்பு வருது, ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, என்னன்னாலும் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். சில் அவுட் பண்ணிட்டு நீ எப்படியாவது சாவி போட்டுற வேண்டியதாங்க. நெக்ஸ்ட் டைம் சாவி பத்திரமா வச்சுருக்கணும். நான் மிஸ் பண்ணலைங்க. எங்கள் அப்பா கேட்டால் நான் எடுத்துகிட்டு போனேன்னு சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் கேட்டால் நான் சாவி பார்த்தேன்றாங்க, ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. நான் எடுத்துகிட்டு போனால் எப்படிங்க மிஸ் பண்ணுவேன் சொல்லுங்கள்? மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் என்ன தான் நடக்குது. ஸோ பைக்கில் ஃபியூல் வேறு இல்லைங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ அன்றைக்கி போட்டது, லாஸ்ட்டாக போட்டு அப்படியே வீட்டில் நிப்பாட்டினதாங்க. ஸோ சாவி போகிற கடை வரைக்கும் போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை. இந்த டிராஃபிக்கை பார்த்தாலே ஜொயின் ஆகுறான். அவங்க எதுவுமே சொல்லலடா, அதான்டா பிரச்சனை. நீ கேளு போடுவாங்களா, நான் இங்கே பார்த்துட்டு வரேன். ரைட்டா? என்னடா லெஃப்ட்டு ரைட்டாக போகுது. சாவி கடை எங்கடா இருக்குது? லெஃப்டா? போடு, வந்தாச்சுங்க. ஒரு வழியாக கடையை கண்டுபிடிச்சாச்சு. சாவி அமர்த்த பறைப்போம். அண்ணே என்எஸ்க்கு சாவி போடணும். சாவி அவ்வளோதாங்க. லாக் செட் வந்து கழட்டியாச்சு. அங்கிட்டு திருப்பிங்க. அவ்வளோதாங்க, நம்ம லாக் செட் வந்து கழட்டியாச்சு. இன்னைக்கு கடையில் கொடுத்து மாட்டி பார்ப்போம். நம்ம ஜியாவை ரொம்ப போட்டு கஷ்டப்படுத்துகிறேன் போல். இனிமேல் ரெடியாக விழுந்துட்டுருக்கு. சரி, மாற்றிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க, இங்கேருந்து கிளம்பியாச்சு. லாக் செட்டை மாற்றியாச்சு. ஸோ ஃபைனலி ஜியாவுக்கு சாவி போட்டாச்சுங்க. ஏங்க அப்பப்போ எடுக்க மாட்டேங்குது. இப்போ எடுத்துருச்சுங்க. இப்போ போயிடுச்சுங்க. இது இங்கே லூஸ் கனெக்ஷன் இருக்கும் போல். சரி, நம்ம போய் அண்ணன் கடையில் போய் பார்த்துக்கலாம். வளைச்சா ஆஃப் ஆகுதுரா. அவ்வளோதாங்க, நம்ம ஜியாவுக்கு வந்து ஸ்பேர் கீலாம் மாட்டியாச்சு. எல்லாமே போங்கடா. நீ டைரெக்டாக கடைக்கு போய் டூமை மாட்டுறதாங்க வேலை. சார், வெறும் கீ மட்டும் போட்டோன்னா 250 ரூபாயா? கலட்டி இந்த மாதிரி வேலை பார்த்தா 500 ரூபாயாங்க.
600 சொல்கிறாரு. 500 தான் கொடுத்தேன். இப்போ இங்கே போய் அங்கே இருக்கிற கடையில் போய் ஒரு 100 கொடுக்க சொன்னாங்க. நான் கொடுக்க மாட்டேன். நான் தான் அங்கிட்ட கழட்டி மாட்டி நான் தான் போட்டு வேலை பார்த்துருக்கேன். உங்களுக்கு எப்படி 100 கொடுக்க முடியும்? அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். அது போக வந்து இப்போ போய் ஃபஸ்ட்டு ஃபியூல் போடணும் ஜியாக்கு. திடீர்னு பார்த்தா லெஃப்ட் சைடு திருப்பினா வண்டி ஆஃப் ஆகிடுது. நேராக நிப்பாட்டினா ஆன் ஆகுது. லெஃப்ட்டில் திருப்பினா ஆஃப் ஆகுது. நேராக நிப்பாட்டினா ஆன் ஆகுது. என்னடா இது அப்படின்னு பார்த்தா கீழே ஒரு செட்டில் வந்து ஒரு லாக்கர் இருக்கும் நம்ம கீ போடுற இடத்துல. ஸோ அது வந்து லூஸாக இருந்ததுனால அப்படி இருந்துச்சு. அப்புறம் ஒர்க் ஷாப் பண்ணி வந்து மாட்டி விட்டாங்க. இப்போ மொத்தம் எவ்வளோ செலவாயிருக்குன்னா 750 ரூபா 850 ரூபாங்க. இந்த ஒரு லாக் செட்டு ஒரு கீ அப்போவே அதை நான் டூப்ளிகேட் எடுத்து வச்சுருந்தேன்னா எனக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஸோ யாரெல்லாம் சிங்கிள் கீ யூஸ் பண்ணுறீங்களோ தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த நான் பட்ட கஷ்டத்தை தயவு செஞ்சு பட்டுறாங்க. ரொம்ப வேதனையாக இருக்கும். முடிஞ்சளவுக்கு ஒரு ஸ்பேர் கீ போட்டு வச்சுறது ரொம்ப நல்லதுங்க. அப்படியே டேரெக்டாக நம்ம போய் கடைக்கு போய்ட்டு அப்படியே மாட்ட வேண்டியதான். இப்போ நம்ம கடையில் மாட்டுறதா இல்லை அன்னைங்கடில் போய் மாட்டுறதான் டவுட்டு. நம்மளே மாட்டிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். கோயிலுக்கு வேறு இன்றைக்கி போகணுங்க. ரொம்ப வண்டி மேலே கண்ணு. அண்ணே வந்து ஒரு சிறப்பு பரிசு வேறு ஒன்று கொடுத்துட்டாரு. தெரியுது அவங்களுக்கு சிறப்பான பரிசு ஒன்று கொடுத்துட்டாரு. நான் அண்ணன்னு சொல்ல முடியாதுங்க. ஸோ பாய் வண்டி ஸ்டார்ட் பண்ணு. ஸோ அவ்வளோதாங்க. ஒரு வழியாக ஹெட்டெல்லாம் மாட்டிட்டு கிளம்பியாச்சு. வா கொஞ்சம் நேரம் ஹெட்டு மாட்டுறக்குள்ளே மண்டை காஞ்சி போச்சுங்க. மாட்டுவோனான் இருந்துச்சு, மாட்டவே மாட்டிக்கிச்சு. நாங்களும் அதை இதை போட்டு போகிற எல்லாம் கலண்டுருச்சு. அப்புறம் ஒரு செகண்ட் பொறுமையாக இருந்து மாட்டினோடனே மாட்டிச்சுங்க. இப்போ பாவம் காலிலேருந்து நம்ம கூடயே இருந்தியா. ஸோ பாய். இப்போ வந்து நேராக போய் வண்டிக்கு மணி வாங்கணுங்க. ஸோ அந்த மணி நான் ஆசையாக வச்சுருந்தேங்க. இப்போ கிட்டத்தட்ட மொத்தம் இதுக்கு எவ்வளோ செலவாச்சு? 500, 600, 700 750 850 பக்கம் செலவுங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்பேர் கீ ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. அதுதான் நல்லது. ஸோ நம்ம ஜியாவுக்கு வந்து ஒரு மணி வாங்கியாச்சு. அவ்வளோதாங்க. நீ வந்து வீட்டுக்கு போயிட்டு ஒரு கீ எடுத்து ஜியாவுக்கு போட்டுட்டு கீ சொல்கிறேன் பாருங்கள், அந்த வளையத்தை எடுத்து போட்டுட்டு நம்ம ஜியா வந்து அப்படியே மணி மாற்றிட்டு ஈவினிங் போய் வாட்டர் வாஷ் விட்டு அப்படியே நேராக கோயிலுக்கு போக போகிறேங்க. ஸோ நம்ம வீடியோவில் என் பண்ணிக்கிற நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் அனுப்புங்க. ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் உங்ககிட்ட சொல்கிறது ஒரே ஒரு விஷயம், தயவு செஞ்சு உங்கள் வண்டி சாவியை பத்திரமா வச்சுக்கோங்க. அப்படி காணாமல் போனாலும் பரவாயில்ல, ஸ்பேர் கீ இருந்தால் அந்த ஸ்பேர் கீ எடுத்து இன்னொரு ஸ்பேர் கீ போட்டு வீட்டில் வச்சுருங்க. அதனால் ஸ்பேர் கீ மட்டும் போட்டுருங்க எப்படியாச்சும். ஸோ ஓகேங்க, நம்ம வீடியோவோட என் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாம் பார்த்து சேஃபாக இருங்க. கொஞ்ச நாள் வீடியோவே போடல ஒழுங்காக. அது என்னன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.